சார் நம்ம கிட்ட ஏசி வந்து ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து சார் So, இருக்கு? நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 23,000க்கு ஏசி கொடுக்குறோம். 3 பேர் தாராளமா உட்காந்துருக்காங்க இல்லையா? ஆமா. 3 சீட் சோஃபா இது ஃப்ரீயா கொடுத்துறேன். இல்ல சார் அது வேண்டாம் அப்படின்னா 15,000 மதிப்புள்ள சிமினி அந்த இது கூட பைப் கிட்ட ஒரு 1500 சொல்லுவாங்க, அதையும் சேர்த்தே கொடுத்துறேன். இல்ல சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா 15,000 மொத்தம் இல்ல ஸ்மார்ட் டிவி ஓகே. உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன். லைஃப் டைம் வாரண்டி, ஏசிக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குற ஒரே கடை நம்மளதா தான் இருக்கும். ஓ வந்துட போகுது சார். வோல்டாஸ் இருக்கு, அந்த லாயட் இருக்கு, அந்த எல்ஜி இருக்கு, அந்த ஐஎஃப்பி 8990க்கு ஸ்மார்ட் டிவி கொடுத்துட்டு இருக்கோம். 27 மாடல் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டெசர்ட் மாடல் இருக்கும். போட்டோஸ் இமேஜ் பேட்டரி கொடுத்துருக்கோம். 1 இயர் வாரண்டி. 4000 மதிப்புள்ள ஃபேன் வெறும் 2000 கொடுத்துட்டு இருக்கோம். 0% இஎம்ஐ இருக்கு. திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் எங்கெல்லாம் அனுப்பலாம். வெறும் 500 ரூபாய் தான் டிரான்ஸ்போர்டேஷன் ஆக போகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. சார் வணக்கம் சார். ஹாய் சார், வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா நீங்க? நல்லா இருக்கேன் சார், சூப்பரா ஓகே இருக்கு சார், மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப சார். இப்போ நம்ம சந்தோஷம். ஷாப் வந்து எக்ஸ்ட்ரா எங்க சார் லொகேட் ஆயிருக்கு? நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா மூலக்கடை வெங்கடேஸ்வரா என்டர்பிரைசர் ஆப்போசிட் டு சண்முகா தியேட்டர், எக்ஸாக்ட் லொகேஷன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியர்பை மாதாவரம், இந்த சைட் பெரம்பூர் வரும். சரிங்களா? ஸோ நம்ம கடை ஆஃபருக்கு மேல ஆஃபர் கொடுக்குற கடை வெங்கடேஸ்வரா என்டர்பிரைசர். இந்த கண்டிப்பா. பெஸ்ட் ஷாப்னு சொல்லலாம், தென் பட்ஜெட் ஷாப்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஏசிக்கு சோஃபா ஆஃபர் கொடுத்துருக்கோம், லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க. சோஃபானா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 39,999க்கு 39,990 110 ஏசி 8 பிராண்டு தரேன். ஓ ஓகேங்களா? ஒரு பிராண்ட் 2 பிராண்ட் தரேன், 8 பிராண்ட் தரேன். ஓகே சார். எடுத்தீங்கன்னா இந்த 3 சீட் குஷன் சோஃபா 5000 மதிப்புள்ள சோஃபாவை ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓ ஒரு ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. சோஃபா ஃப்ரீ. இல்ல சார் இந்த ஆல்ரெடி சோஃபா இருக்கு அப்படின்னா ஒரு சிமினி கொடுத்துறேன். ஓ சிம்னி ஃப்ரீயா வந்துறீங்களா? ஓகேங்களா? இது கூட இல்லாம இதுக்கு பைப் ஒரு 1500 ஆகுமே, அது நான் ஃப்ரீயா கொடுத்துறேன். ஓகே. இதாவது வந்து என்ன ஏசினா ரேட் சார் இது? 39,999க்கு 39,999 எந்த ஏசி எடுத்தாலும் 8 ஏசி 8 ஏசில எது எடுத்தாலும் ஓகேங்களா? 8 பிராண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆமா ஆமா. சரியா சார்? எனக்கு ரெண்டுமே இருக்கு சார். ஓகே. எனக்கு ஏசில என் பெட்ரூம்ல ஏசி போட்ட உடனே எனக்கு ஒரு 30 இன்ச் ஸ்மார்ட் டிவியை கொடுத்துரும் அப்படின்னா 15,000 ஒர்த்துள்ள ஸ்மார்ட் டிவி ஒன்று ஃப்ரீயா கொடுத்துறேன். ஓகே வேற லெவல் சார். இதெல்லாம் எப்படி சார், எவ்வளவு நாள் வரைக்கும் சார் இந்த ஆஃபர்? ஓகேங்களா? ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் வர கஸ்டமர்ஸ் இல்ல எப்ப வந்தாலும் சரி. ஓகே. அதாவது இந்த வந்து சம்மர் வந்து சூப்பர் ஃபுல்லாவே ஆஃபர் தான். ஓகே ஓகே. இல்ல 39,999க்கு ஸ்மார்ட் டிவி வேணா எடுத்துக்க, சிமினி வேணா எடுத்துக்க, சோஃபா வேணா எடுத்துக்க. ஓகே ஓகேங்களா? அந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் இருக்கு. ஓகே. இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு சார். நம்ம கிட்ட ஏசி வந்து ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து சார் So, இருக்கு? நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 23,000க்கு ஏசி கொடுக்குறோம், அண்டர் எக்ஸ்சேஞ்ச் போக. ஓ என்ன சார் சொல்றீங்க? சரிங்களா? 110 ஏசி. ஓ சூப்பர். அதே ஒரு 110 ஏசி அண்டர் எக்ஸ்சேஞ்ச் போக வெறும் 25,000 கொடுக்குறோம். ஓகே ஓகே. சரிங்களா? சோ இது கூட இல்லாம நம்மள்ட்ட எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி இன்க்ளூடிங் கேஸோட சேர்த்து. சரிங்களா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வாரண்டி பிளஸ் நான் இன்வெர்டர் ஏசியே 15 பிராண்ட் வச்சிருக்க ஒரே கடை நம்ம கடை மட்டும் தான் இருக்கும். அது என்னென்ன பிராண்ட் நான் காட்டுறேன் பாருங்க. லாய்டு இருக்கு, மிட்சுபிஷி இருக்கு, ஓஜி இருக்கு, அந்த ஹிட்டாச்சி, ஹையர், அந்த காட்ரேஜ், அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர் மைடியா, அந்த வேர்ல்பூல், ஓனிடா. ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கேரியர்ல வந்து இன்வெர்டர் அண்ட் நான் இன்வெர்டர், அந்த கேரியர் மைடியால. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டாஸ், ஓகே, டைக்கின், ப்ளூ ஸ்டார், மேஜர் செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே நம்மள்ட்ட அவைலபிள் தான். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கேரியர் நான் இன்வெர்டர் மாடல் சார், ஒரு பட்ஜெட்ல ஒரு 110 ஏசி, அது நான் இன்வெர்டர் தான் வேணும். 3 ஸ்டார் ரேட்டிங்ல ஒன்னா கேரியர் பிராண்டு. ஓகே சார். நல்லா நோட் பண்ணிக்கங்க. கேரியர் பிராண்டு ஜஸ்ட் 35,500 34,500 கேரியர் பிராண்ட் கொடுக்குறேன் நான் இன்வெர்டர் ஏசி. சரிங்களா? ஸோ அது கூட இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்வெர்டர் இன்னும் பட்ஜெட்ல வேணும் அப்படின்னா கேரியர் வந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா வைபர் கொடுத்துறேன். ஓகே. 29,999க்கு வைபர் நான் இன்வெர்டர் ஏசி. எல்லா பிராண்டுமே இருக்கா சார்? எல்லா பிராண்டுமே இருக்கு நம்மள்ட்ட. சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஏசி பிளஸ் 6 கன்வெர்டபிள் மாடல். பிராண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா மல்டி செக்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது இல்லாம லைஃப் டைம் வாரண்டி, ஏசிக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குற ஒரே கடை நம்மளதா தான் இருக்கும். 12 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி. ஓகே. கம்ப்ளீட் வாரண்டி 5 வருஷம். போர்டு, காயில், கேஸ், அது நான் கூப்பனும் உங்களுக்கு காமிக்கிறேன். கூப்பனோட வேல்யூ 16,000 ரூபாய். அந்த கூப்பன் கொடுத்தா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வாரண்டி கிடைக்கும். ஓகே. சரிங்களா? அந்த கூப்பனை நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதர் ஷாப்ஸ்ல இருக்குமான்னு தெரியாது, நம்ம கடையில இந்த ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது ஆன்லைன்ல செர்ச் பண்ணா கூட வராது. ஆன்லைனுக்கு இருக்கும் நம்மளுக்கு ரேட் டிஃபர் ஆகும். கண்டிப்பா ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா எக்ஸ்ட்ரா 5 வருஷம் வாரண்டிங்கும் போது 16,000 ரூபாய் ஒர்த்து நம்மளுக்கு சேவிங்ஸ் தான். இன்னொன்று சக்சஸ்ஃபுல் மாடலா வச்சிருப்பேன். அது எப்படி பாசிபிள் பாத்தீங்கன்னா 15 வருஷம் நான் சர்வீஸ் இன்ஜினியர். ஐஏபி முனிஷ்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மேஜரா ஐஏபி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு. சரிங்களா? அது மாதிரி வேர்ல்பூல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 15 இயர்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதோட சேல்ஸே. சரிங்களா? ப்ராடக்ட் சக்சஸ்ஃபுல் மாடலா கொடுக்கணும், ஒர்த்தபிளா கொடுக்கணும். ஃபெயிலியர் மாடல் நாங்களே அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால உங்களுக்கு டாப் ஆஃப் த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸாவே ஸோ டாப் ஆஃப் தி இயர்ங்கிறது நம்ம தான். ஓகே. ஓகேங்களா? இது நம்ம வந்து ஃபுல்லாவே லாய்ட்ல லாஸ்ட் 3 இயர்ஸா நம்பர் 1 பொசிஷன் நம்ம இருக்கோம். அந்த ஹையர்ல இருக்கும். இப்போ இட்டாச்சியும் கொடுத்துருக்காங்க,
கேரியர் மெய்டே இந்த வருஷம் வாங்கியிருக்கோம். ஓகே சரிங்களா? ஸோ டாப் ஆஃப் த அவார்ட் நம்ம வந்திருக்கோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வாரண்டி கொடுத்துட்டு ஃபாஸ்ட் மூமெண்ட்ல நம்ம நிறைய பிராண்ட் வச்சிருக்கோம். சார் எனக்கு கேஸோட சேர்ந்து வேணும், 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டியோட வேணும், போர்டு காயில் கேஸ் கம்ப்ளீட்டாக வேணும் சார் எல்லாமே அப்படின்னா ஜஸ்ட் 32,999க்கு 110 ஏசி கொடுக்குறேன். 10 வருஷம் கம்ப்ரஸரு, கம்ப்ளீட் வாரண்டி 5 வருஷம், போர்டு காயில் கேஸ், ₹1 செலவு உங்களுக்கு தேவை இருக்காது. காம்பரன்ஸுக்கு எதுக்குமே செலவு பண்ண வேண்டியது இல்லை. சரிங்களா? சார் அதே இஎம்ஐ மாதிரி வந்து இஎம்ஐ எப்படி சார் 0% இஎம்ஐல அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? 0% இஎம்ஐ இருக்கு. கார்டு கஸ்டமர் ஐடிஎஃப்சி பேங்க்ல இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு சேம் டே கொடுத்து இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு எல்லாமே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்பிரஸ் டெலிவரி நம்மள்ட்ட இருக்கு. டெலிவரிலாம் எப்படி சார்? சென்னையில Express இருக்கவங்க வந்து டைரக்டா minimum ஸ்டாப் charges. போறாங்க. ஓகே, அவுட் ஆஃப் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்லாம் எங்க இருந்தாலும் அனுப்பலாம். திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் எங்கெல்லாம் அனுப்பலாம். வெறும் ₹500 தான் டிரான்ஸ்போர்டேஷன் ஆக போகுது. ஓ அவ்வளவுதாங்களா சார்? சரிங்களா? Okay. ஒரு ஏசி செட் அனுப்பலாம். ஏசின்னு மட்டும் இல்ல, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுவும் அனுப்பலாம். ஓகே. இன்னும் முக்கியமான விஷயம்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். சார் 8 வருஷம் ஆச்சு ஏசி வாங்கி, கரண்ட் பில் எங்களால் கட்ட முடியல, கரண்ட் பில் 3 மடங்கு கரண்ட் பில் வருது, தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. அந்த கரண்ட் பில் கட்டுற காஸ்ட்டு என்கிட்ட புது ஏசியே வாங்கிடலாம். ஓகே. நீங்க 2 வருஷம் கரண்ட் பில் கட்டுற காசுக்கு புது ஏசி வாங்கி போட்டே போயிடலாம். ஸோ உங்களுக்கு பவரும் மிச்சமாகும். ஸோ புது ஏசியே வந்துடும். அந்த சர்வீஸ் பாருங்க ஃப்ரீ. 5 வருஷம் கம்ப்ளீட் வண்டி வந்துடும். வெளியே எடுக்கிறது எங்கள்கிட்ட எடுத்தா இந்த எக்ஸ்ட்ரா வண்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரு 18,000 நம்மள்ட்ட மிச்சமாகும். சரிங்களா? எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவுக்கு ₹5,000 ₹8,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. Okay. சரிங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்சுனா உங்களுக்கு ஆன் ஸ்பாட் டெலிவரி நம்ம கொடுக்குறோம். அதனால எக்ஸ்சேஞ்ச் கழட்டிட்டு கையில் பேமெண்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை இதில் கழிச்சிட்டு போனால் 1 டே எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோதான். ஆன் ஸ்பாட் கேஷ் சார், இந்த இமீடியட் எனக்கு வேணும் அப்படின்னா சேம் டே டெலிவரி தரேன். நான் கொடுக்குற பிராண்டை கொடுங்க, காலைல 10 மணிக்கு புக் பண்ணுங்க, அன்னைக்கே இன்ஸ்டலேஷன் முடிச்சு தரேன். ஓகே, அன்னைக்கே டெலிவரி. ஆமா, அன்னைக்கே டெலிவரி, Okay. ஆன் ஸ்பாட் டெலிவரி, இன்ஸ்டலேஷன் பண்ணி தரேன். ஓகே, சூப்பர். ஓகேங்களா? பர்டிகுலர் ஒரு 5 பிராண்ட் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பேசி வச்சிருக்கோம். அந்த பிராண்ட் நம்ம சொன்னாலே டக்குன்னு ஒர்க் முடியும். நான் சொல்றது எல்லாமே ப்ரீமியம் செக்மெண்ட் பிராண்ட் தான். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க சர்வீஸ் கொடுத்துட்டு 4 நாளாவது இன்ஸ்டலேஷன் டெலிவரி கொடுக்க இஎம்ஐ நீங்க இப்போ எடுத்தா கூடமே, இன்னைக்கு இஎம்ஐ போறீங்களா, நாளைக்கே டெலிவரி காலையிலே கொடுத்துட்றேன். இல்லையா, காலைல வரீங்களா, ஈவினிங்கே கொடுத்துட்றேன். சரிங்களா? இன்ஸ்டலேஷன் மறுநாளே இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன், கஸ்டமர் கேருக்கே புக் பண்ணி. அதே மாதிரி ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் ஆப்ஷனுங்கிறது கிடையவே கிடையாது. எந்த கம்பெனியும் அஃபிஷியல் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் கிடையாது. யாராவது ஃப்ரீ இன்சூரன்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரீ இன்சூரன்ஸ் சொல்லிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வாரண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மெயினாக விஷயம் வந்து அதான், ₹18,000 வாரண்டிங்கிறது சும்மா கிடையாது. எக்ஸ்ட்ரா வாரண்டி கம்பெனி கொடுக்குது, அது கம்பெனி இன்ஸ்டலேஷன் பண்ணால் மட்டும்தான். ஃப்ரீன்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டி ₹500 இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஆளான்னு போங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட கம்பெனி வாரண்டி, அஃபிஷியல் வாரண்டி வேணும், ரேட்டும் பட்ஜெட்டில் வேணும்னா நீங்கள் ஹோல்சேல் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஹோட்டல்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக சைடில் ரிசார்ட்டுக்கு நிறைய கொடுத்துருக்கோம். பல்க் ஏசிஸ் அவங்களுக்கு தான் 10-15 ஏசிஸ், அதில் 50 ஏசி வரைக்குமே நான் பாண்டிச்சேரிக்கே நம்ம கொடுத்துருக்கோம் இங்கேருந்து. சரிங்களா? ஸோ அந்த பாண்டிச்சேரி எஸ்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏசி, 50 வாட்டர் ஹீட்டர், 50 டிவி, அது 50 ரூமுக்குமே ஃபுல் செட்டிங் பண்ணி கொடுத்துருந்தோம். நம்ம பவர் கன்சியூம் கம்மியாக இருக்கும், அந்த சேவிங்ஸ் ஆகும். எது எந்த ரூமுக்கு எது தேவைங்கிறத கிளியராக சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல் மாடலாக கொடுக்கணும், அதான் பெனிஃபிட். ரேட்டு கம்மியாகிறதுக்காக மட்டுமே கிடையாது, பிராண்ட் வைஸ் ப்ரீமியம் பிராண்ட் நம்மள்ட்ட எல்லாமே அவைலபிள் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஹெவி டியூட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராண்ட் ஹெவி டியூட்டி நான் இன்வெர்டர் ஏசி 1 டன் 2 டன் அளவுக்கு எஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ பிடியூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பிடியூ தான். இந்த பர்டிகுலர் மாடலுக்கு மட்டும் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் கம்பெனி கொடுக்குறாங்க. ஓகே, ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். ஆமா, இந்த மாடலுக்கு மட்டும். சரிங்களா? சரி, வேற எந்த பிராண்ட் இந்த இதுலேயே வேற 2-3 பிராண்ட் மாடல் இருக்கு, அந்த மாடல் கிடையாது. எக்ஸ்ட்ரா வாரண்டி 5 வருஷம் கிடைக்கும். ஓகே ஓகே. நம்ம இது ஆன்லைனில் செக் பண்ண கூட வராது. ப்ளஸ் இது இல்லாமல் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. சார், அதாவது நீங்க ஏசி பத்தி சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏசி வந்து எப்படி வாங்கணுன்றதே தெரியாம இருக்கு சார். அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். எப்படி ஏசி வாங்குறதோட என்ன ஸ்கொயர் ஃபீட்டு, எந்த மாதிரி இடத்துல வைக்க போறோம். சரிங்களா? இரும்பு பீரோ 2 வச்சிருப்பாங்க, கட்டில் 1 வச்சிருப்பாங்க, எல்லாமே கூலிங் டெம்பரேச்சர், அது எழுதுறதுக்கு அப்புறம் நம்ம டெம்பரேச்சர் நம்மளது மாறும். ஓகே. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம ஏசியே கொடுக்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி வந்து மேலே ஓப்பன் டெரஸா இருக்கும், இல்லை ஃபால் சீலிங் பண்ணியிருப்பாங்க. அந்த சிமெண்ட் ஷீட் கூட ஃபால் சீலிங் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஃபுல் கன்சீல்டாக இருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்கிற மாதிரி பட்ஜெட்டே நம்ம ஏசி போடலாம். ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இன்வெர்டர் ஏசி, இன்வெர்டர் ஏசி ரெண்டுமே நம்மள்ட்ட அவைலபிள் தான். ஸோ இன்வெர்டர் ஏசியை பொறுத்தளவுக்கு வேரியபிள் ஸ்பீடில் ஒர்க் ஆகும், அது பேர் தான் உங்களுக்கு இன்வெர்டர் ஏசி. வேரியபிள் ஸ்பீடில் ஒர்க் ஆனாலும் உங்களுக்கு பவர் கன்சியூம் கம்மியாகும். நான் இன்வெர்டர் ஏசி பார்த்தீங்கன்னா ஈஸி டு சர்வீஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு ஸ்பீடு. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்சியேஷன் இது. ஒரு 8 மணி நேரம் ஏசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நான் இன்வெர்டர் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 யூனிட் ஓடும். இன்வெர்டராக இருந்தால்
3.5 யூனிட் வரும். ஸோ நாளைக்கு ஒரு யூனிட் கம்மியாகும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏசி போகும்போது. அப்படிங்கும்போது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து 8 ஹவர்ஸ் ஆவரேஜ் நான் போட்ட கால்குலேஷனு. இது ரன்னிங் ஹவர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் ஸோ 5 ஸ்டார் அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா இன்னும் பவர் கன்சியூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது கூட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எந்த அளவு ஸ்டாக் இருக்கனால அந்த ஃபாஸ்ட் டெலிவரி கொடுக்கறது அந்த குடோன்ல ஸ்டாக் இருக்கு வாங்க காட்டுறேன். ஹாய் சார், நம்ம குடோன் ஒன் ஆஃப் த குடோன் ஏசியில குடோன் வந்திருக்கோம். சரிங்களா? ஏசி ஆன் ஸ்பாட் டெலிவரி கொடுக்க ஒரே காரணம் இந்த அளவு ஸ்டாக் இருக்கிற மட்டும்தான். சரிங்களா? அது கூட இல்லாம ஆமா சார் ஃபுல்லாவே வோல்டாஸ் நான் இன்வெர்டர், அந்த டைக்கின் நான் இன்வெர்டர், பூஸ்டா நான் இன்வெர்டர், ஹையர் நான் இன்வெர்டர், அந்த லாய் நான் இன்வெர்டர், அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட்டாச்சில நான் இன்வெர்டர். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேர்ல்பூல்ல நான் இன்வெர்டர். அதாவது நான் இன்வெர்டர் பிராண்டே பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் 2 பிராண்ட் வச்சு அது 45,000 சொல்றேன். நான் இன்வெர்டர் ரேட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 30,000 ரூபாய் நம்ம ஏசி இருக்கு. ஒரு ஏசி கடல்னே சொல்லலாங்களா? அவ்வளவு ஸ்டாக் கிட்ட வச்சிருக்காங்க. ஃபுல்லாவே ஸ்டாக்ஸ் தான். இந்த சைடு பாருங்க மிட்சுபிஷி இருக்கும், டைக்கின் இருக்கும். ஓகே, எல்லா பிராண்டுமே இருக்குமா சார்? ஃபுல்லாவே ஸ்டாக்ஸ், கேரியர் இருக்கும். ஓகே. சோ அந்த பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டியோட வரும். போர்டு, காயில், கேஸ் கம்ப்ளீட்டா 5 வருஷம் வாரண்டி. கம்ப்ரஸருக்கு அது இல்லாம 12 வருஷம் வாரண்டி இருக்கும். சரிங்களா? சோ அது இல்லாம எக்ஸ்டர்னல் வாரண்டிங்கிறது நம்மள்ட்ட கிடைக்கும். இது எல்லாமே ஹிட்டாச்சி மாடல், மேட் இன் ஜப்பான் பிராண்ட். இந்த 1.6 நீங்க 1.5ல தான் பாப்பீங்க இல்லையா? 110 ஏசி. இதெல்லாம் 1.6 ஏசி. இது 1.6 டன்லயே வரும். அந்த கேரியர் மைடியா இருக்கு, கேரியர் இருக்கு. அந்த பாத்தீங்கன்னா மிட்சுபிஷி, ஓஜி இத செக் பண்ணுங்க. ஃபுல்லாவே ஸ்டாக். ஏசிக்கு மட்டும் வந்து ஒரு குடோனே தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆமா, ஃபுல் ஏசிக்கு அவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா ஆஃபர் இல்லாமல வெங்கடேஸ்வரன ஆஃபர் தான். இந்த பெஸ்ட் ஷாப்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வர அண்ட் சென்னை. சரிங்களா? சோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் பட்ஜெட்டா வாங்கணும் அப்படின்னா நம்ம கடையில வாங்கலாம். சோ எதுவுமே சார் என்ன சார் 110 ஏசி வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு சொல்றீங்க. சரிங்க சார், உங்களுக்கு 110 ஸ்டார்டிங் ரேஞ்ச் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸ்டார்டிங் ரேஞ்ச் பிராண்ட்ல இது கூட உங்க சேனல் ஸ்பெஷல் சேனலுக்காகவே. ஓகே சார். 15,000 மொத்தத்துல டிவி ஒண்ணு. ஓகே, 35,990 35,990 ரூபாய்க்கு ஒரு 110 ஏசி எடுத்தீங்கன்னா இந்த டிவி நான் ஃப்ரீயா தரேன் சார். ஓ என்ன சார் 35,990 ரூபாய்க்கு 110 ஏசி தான் 5,000 டிவி ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்துரும். இது எப்படிங்க சார்? இப்போ எவ்வளவு நாள் வரைக்கும் சார் இந்த ஆஃபர்? சார் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் சார். இப்ப பாத்தீங்கன்னா டிவி ஒரு எவ்வளவு ஸ்டாக் சார்? 50 ரொம்ப ஸ்டாக் ரெடியா இருக்கு. ஓகே, ஒரு 50 பீஸ் இருக்குங்க. அதாவது ஏசி வாங்குனா இது உள்ள ஸ்டாக் வச்சிருக்கேன். டிவி ஃப்ரீயா தரது இவரு மட்டும் தான் கொடுக்குறாருங்க. எங்கேயுமே தர மாட்டாங்க இந்த பிரைஸ்க்கு. கண்டிப்பா, ஏன்னா வந்து உண்மையாலே தாங்க இந்த ஆஃபர். எப்படி சார் ஆன்லைன்ல வாங்கிக்கலாமா? தாராளமா, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி. ஓகே, ஜஸ்ட் பேமெண்ட் அனுப்பிச்சு விடுங்க, டேரக்டா கொரியர் பண்ணிடுவோம். கன்னியாகுமரிக்கு எங்க டெலிவரி போனாலும் 500 ரூபாய் மினிமம் சார்ஜஸ் தான். டெலிவரி ஃப்ரீ சொல்லிட்டு ஓகே அதுல எக்ஸ்ட்ரா காசு இதுல ஒரு 1000 வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேலை நம்மள்ட்ட இல்ல. ஓகேங்களா? என்ன மினிமம் சார்ஜஸ் என்ன காட்டுதோ ஆன்லைன்லயோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓலா காஸ்டோ இல்ல போர்ட்டர் காஸ்டோ எவ்வளவு வருது, 300 ரூபாய் அவ்வளவுதான். ஒரு 1000 1000 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன, ஃப்ரீ இன்சுலேஷனா. எந்த கம்பெனியும் கொடுக்குறாங்க ஃப்ரீ இன்சுலேஷன். எந்த கம்பெனியுமே அபிஷியலா எக்ஸ்டர்னல் வாரண்டி கொடுக்கறதுனால எல்லா கம்பெனியுமே இன்சுலேஷன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அபிஷியலா எந்த கம்பெனியும் ஃப்ரீ இன்சுலேஷன் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? நீங்க டைக்கின் கூட கேளுங்க, ப்ளூ ஸ்டார் கேளுங்க, கஸ்டமர் எல்லா கஸ்டமரும் கிடைக்கும். 24 பிராண்ட் இருக்கு நம்மள்ட்ட. 24 பிராண்ட் கஸ்டமர் கேளுங்க. ஓகே, உங்க முன்னாடி கஸ்டமருக்கு போன் போட்டு தரேன். சரிங்களா? கஸ்டமர் கேருக்கே சொல்றேன். ஓகே, சோ கஸ்டமர் கேருக்கே போன் பண்ண இன்சுலேஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். யாராவது ஃப்ரீ சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டிக்கு இன்சுலேஷன் பண்ணிட்டு நாளைக்கு வாரண்டி வரல, கேரண்டி இல்ல, என் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் ஆகல, உங்களுக்கு சுத்தமா அப்டேட்டே இல்ல வாரண்டி, இந்த மாதிரி இஷ்யூல இருக்கக்கூடாதுக்காக தான் ஒன் அண்ட் ஒன்லி டைரக்டா கஸ்டமர் கேருக்கு புக் பண்ண வைக்கிறது. சரிங்களா? புக் பண்ண அந்த நிமிஷமே உங்களுக்கு ஆன் ஸ்பாட் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க 35,990 கேஷ் கொடுங்க, அந்த ஸ்பாட்ல 110 ஏசி கொடுத்துட்டு இது கூட ஏசியை போட்டு குழுன்னு அப்படியே 30 ஸ்மார்ட் டிவி ஒண்ணு வைஃபை மாடலோட இருக்கும். சரிங்களா? சோ தாராளமா யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், பிரைமரி ஹாட்ஸ்டார் எல்லாமே இருக்கு. அந்த ப்ளூடூத் எல்லாமே A to Z இருக்கும். சரிங்களா? இந்த டிவி ஒண்ணு ஃப்ரீயா எடுத்துங்க. சரிங்களா சார்? டிவி வேண்டாம் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வர வாங்க. சோ இதோட நம்மளோட செகண்ட் குடோன் அது. ஓகேங்களா? எல்ஜி, அந்த வோல்டாஸ், அந்த ஹையர் எல்லாமே மிட்சுபிஷி, ஓஜி மேஜர் செக்மெண்ட் எல்லாமே இங்க இருக்குது. ஓகேங்களா? அந்த டிசிஎல் மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே நம்ம உள்ள போறது கூட இடம் இல்லங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்டாக்ஸ் இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க. ஏன்னா ஒரு வேற லெவல்ல ஃபுல்லா ஸ்டாக் வச்சிருக்காரு. அதே மாதிரி ரேட்டும் வந்து ஒரு பெஸ்டான பிரைஸ்ல கொடுத்துருக்காரு. இந்த சம்மர் காலத்துல ஏசியை வாங்கி நீங்க வந்து நல்லா பயனடையலாம். சோ இது கூட இல்லாம பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் 11,990 இப்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம். இது 2 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி, அந்த கம்ப்ரஸர் 10 இயர்ஸ் வாரண்டி. இது இல்லாம ஹையர்ல ஃபுல் டஃப்ரான் கிளாஸ் வித் மிரர் கிளாஸ். இந்த மிரர் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் கிளாஸ். வந்துட போகுது சார். ஓகேங்களா? உடைய சின்ன கோடு கூட இல்ல, அது பாருங்க. ஓகேங்களா? ஹை குவாலிட்டியில இருக்கும். அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் ஃப்ரிட்ஜஸ் 3 ஸ்டார் ரேட்டிங்ல உங்களுக்கு 215 ராயலோட வரும்.
அந்த ஃப்ரிட்ஜஸ்லயே வந்து நிறைய லிட்டர் வைஸ் இருக்கு சார். மல்டி செக்மெண்ட் நம்மட்ட எல்லா பிராண்டுமே அவைலபிள் தான். ஓகே, அதாவது காட்ரேஜ் இருக்கு, வோல்டாஸ் இருக்கு, எல்லா பிராண்டுமே எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ரிட்ஜஸ் தான். ஓகே, அந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல் டபுள் டோர்ஸ் வரும். ஓ சூப்பர் சார். இது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? வாஷிங் மெஷின் எடுத்துட்டீங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குங்களா சார்? டபுள் டோர் ஃபுல்லா சரி ஃபுல்லா டபுள் டோர் தான். ஓ, இங்க ஃபுல்லா எல்லாமே டபுள் டோர். ஆமா, டபுள் டோர்ஸ் தான் ஃபுல்லாவே. ஓகே, அதாவது வந்து எல்லா பிராண்டுமே இருக்குல்ல சார் நம்ம கிட்ட? உங்களுக்கு எல்ஜி, சாம்சங், அந்த பாத்தீங்கன்னா ஹையர் காட்ரேஜ் ஃபுல் ஃபினிஷிங்ல அந்த 20 இயர்ஸ் வாரண்டியோட சாம்சங் இருக்கும். சோ இது இல்லாம டாப் லோட் வாஷிங் மிஷின் ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12990 ல இருந்து டாப் லோட் வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது கூட இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வோல்டாஸ் இருக்கு, அந்த லாயட் இருக்கு, அந்த எல்ஜி இருக்கு, அந்த ஐஎஃப்பி, அந்த பாஷ், மல்டி செக்மெண்ட் எல்லா பிராண்டையும் தான். ஓகேங்களா? சோ அதே மாதிரி இது கூட இல்லாம 2000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் 2000 எடுத்துருக்கோம். அது செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் 7 இருந்து செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். அது ஆட்டோமேட்டிக் இருக்கு, செமி எல்லாமே இருக்கு, ரெண்டுமே இருக்கு சார். இதுல வந்து எப்படிங்க சார், இப்போ வந்து இப்ப ஏசி மட்டும் தான் ஆஃபர் கொடுத்தீங்க, இந்த வாஷிங் மிஷின் இந்த ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்குறதுல என்ன மாதிரி ஆஃபர் இருக்கு சார்? கண்டிப்பா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸி ஒன்று ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த சீலிங் ஃபேன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எது வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இல்லன்னா ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்கலாம். சோ நம்ம வாங்குற பொருள் எல்லா பொருளுக்குமே அஷூர் கிஃப்ட். நம்ம கிஃப்ட் இல்லாம கொடுக்கறதே கிடையாது. வாஷிங் மிஷின் வாங்கலாம் கிஃப்ட், அந்த ஏசி வாங்கலாம் கிஃப்ட், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் கிஃப்ட், டிவி வாங்கலாம் கிஃப்ட். ஓகே, டிவில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் 30 இன்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 8990க்கு ஸ்மார்ட் டிவி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? 8990 ல இருந்து இருக்கு. ஆமா. சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 43 இன்ச்சஸ் and 32 இன்ச்சஸ் மல்டி செக்மெண்ட் நம்ம எல்லாமே தான். ஒரு 55 இன்ச்சஸ் 55 இன்ச் டிவி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சம்மர் இப்ப ஐபிஎல் டிஸ்கவுண்டோட கொடுக்குறேன். இல்ல 29,999க்கு 55 இன்ச் பிராண்டட் டிவியை கொடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரீ இன்ச் ஃப்ரீ வால் மவுண்டோட சேர்த்து. சரிங்களா? சோ அதே மாதிரி ஒரு ஏசி வாங்குற கஸ்டமருக்கு 30 இன்ச் ஸ்மார்ட் டிவி ஃப்ரீயா கொடுக்குறோம். 2 ஏசி வாங்குற கஸ்டமருக்கு ஃப்ரிட்ஜே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். 3 ஏசி வாங்குற கஸ்டமருக்கு உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர் சார். அதே மாதிரி இந்த மாதிரி அதிரடியான ஆஃபர்ஸ் இருக்கு. கண்டிப்பா. ஓகே சார், இப்போ வெளியே வந்து நீங்க என்னென்ன ஏசி ஆஃபர்ஸ் இருக்குன்னு அதை பத்தி கண்டிப்பா அதை காமிச்சிடுவாங்க காம்போல. சார் இப்ப 39,999 சொல்லியிருந்தேன் இல்லையா? 39,999க்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா வாரண்டியோட லாய்ட் ஒன்று எடுத்துக்க, அந்த வோல்டாஸ் ஒன்று எடுத்துக்க, அந்த கார்டேஜ் இன்க்ளூடிங் கேஸோட சேர்த்து இதெல்லாம் எடுத்துக்க. இது கூட இல்லையா 3D கூல் லார்ஜ் இன்டோர். ஓகேங்களா? 100% பியூர் காப்பர் எக்ஸ்பெண்டபிள் இன்டோர். சரிங்களா? அந்த பாத்தீங்கன்னா 10 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி இதெல்லாம் எடுத்துக்க. அதுக்கப்புறம் ஹையர் 12 இயர்ஸ் கம்ப்ளீட் வாரண்டி, 12 வருஷம் வாரண்டியோட. அதுக்கடுத்து கேரியர் மைடியா. இந்த பிராண்ட்ல எது வேணா எடுத்துக்க. இது கூட 3 சீட் சோஃபா 3 பேர் தாராளமா உட்காந்துருக்காங்க இல்லையா? 3 சீட் சோஃபா இது ஃப்ரீயா கொடுத்துறேன். சரிங்களா? இல்ல சார் அது வேண்டாம் அப்படின்னா 15,000 மதிப்புள்ள சிமினி. ஓகே, அந்த இது கூட பைப் கிட்ட ஒரு 1500 சொல்லுவாங்க, அதையும் சேர்த்தே கொடுத்துறேன். 39,900க்கு இந்த பிராண்ட்ல எந்த பிராண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்ல சார் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா ஏசியை போடுறீங்க, டிவியை போடுறீங்க, ஸ்மார்ட் டிவி 15,000 மொத்தம் இல்ல ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன். 39,900க்கு இந்த ஏசியை கொடுத்து. இந்த 6 பிராண்டுக்கு. ஆமா சார். இல்ல சார் இதுக்கு அடுத்து பிரீமியம் செக்மெண்ட் வேற என்ன சார் அப்படின்னா டைக்கின் ஒன்னு எடுத்துக்க, இட்டாச்சி ஒன்னு எடுத்துக்க, எல்ஜி ஒன்னு எடுத்துக்க. ஓகே சார். 41,000க்கு இது இருக்க 3 ஆஃபருமே இருக்கு. இதே சேம் தான் கண்டிப்பா. இதுக்குள்ள இல்லாம ஆன் ஸ்பாட் கேஷ் கொடுத்தீங்களா டிஸ்கவுண்டும் இருக்கு. இஎம்ஐ ஃபெசிலிட்டி சென்னைக்குள்ள இருக்க கஸ்டமர் மினிமம் சார்ஜஸ் அவங்க டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் சார். இது நம்மளது பாத்தீங்கன்னா ஸ்மால் அப்ளையன்ஸ் ஷோரூம் இது. ஓகேங்களா? மிக்ஸில பார்த்து கிரைண்டர், பிரீமியர், பிரஸ்டேஜ், அந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு சௌபாக்கியா, அந்த ஆட்டோமேட்டிக் எல்லா மிக்ஸி பிராண்டுமே இருக்கும். இது கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா டவர் ஃபேன் 1990க்கு டவர் ஃபேன் கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த ஏர் கூலர் மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவர் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியர் பிராண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏர் கூலர்ல மல்டி செக்மெண்ட் வோல்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27 மாடல் இருக்கும். and then பாத்தீங்கன்னா இந்த டெசர்ட் மாடல் இருக்கும். இது ஃபுல்லாவே ஏர் கூலர்ஸ் தான். நிறைய கேட்டகரி வைஸ் இருக்கா சார்? ஆமா, இது ஃபுல்லா ஏர் கூலர்ஸ் தான். அந்த பாருங்க இங்க டிஸ்ப்ளேல ஏர் கூலர்ஸ் இருக்கும். இது கூட எல்லாமே மிக்ஸி, கிரைண்டர், அயர்ன் பாக்ஸ் எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதாவது வந்து ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆமா, ஒரு அயர்ன் பாக்ஸே எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 350 ல இருந்து அயர்ன் பாக்ஸ் இருக்கு. ஒரு சீலிங் ஃபேன், பிராண்டட் சீலிங் ஃபேன் 1300 ரூபாய்க்கு சீலிங் ஃபேன் தரேன். ஓகேங்களா? ஒரு கிராம்ப்டன் சீலிங் ஃபேன்லாம் நீங்க எங்க செக் பண்ணாலும் சரி இந்த ரேட் கொடுக்க முடியாது. வெறும் 1600 ரூபாய்க்கு சீலிங் ஃபேன் தரேன் கிராம்ப்டன்ல. 2 வருஷம் கம்ப்ளீட் வாரண்டி, டோர் ஸ்டெப் சர்வீஸ், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அதே மாதிரி இந்த ஒரு வயரமே இல்லாம பேட்டரி ஃபேன் அப் டு 9 வரைக்கும் ஸ்பீடு. இந்த சம்மருக்கு வந்து நல்லா உங்களுக்கு ஒரு இதா இருக்கும். வித் பிராண்டட் வித் 1 இயர் வாரண்டியோட இம்பெக்ஸ் பிராண்டே கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல அது பாக்ஸ் ஏதோ பாருங்க இந்த மாடல். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1300 RPM 25 வாட்ஸ் பில்டிங் எல்இடி லைட்டோட வரும். யூஎஸ்பி வரைக்கும் சார்ஜிங் பண்ணிக்கலாம். போட்டோஸ் இமேஜ் பேட்டரி கொடுத்தாங்க. 1 இயர் வாரண்டி. இன் கேஸ் ஏதாவது சர்வீஸ்னா உங்க கம்பெனி டைரக்டா டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுத்தாங்க. இம்பாக்ட் பிராண்ட் இது. சோ இது கூட நம்ம பாத்தீங்கன்னா அயர்ன் பாக்ஸ் ஃபேன்லாம் சொல்லுங்க இல்லையா? உஷால பாருங்க அந்த கிராம்ப்டன்ல இருக்கு. இன்னும் முக்கியமான விஷயம் இந்த ஆஃபர் 50% ஆஃபர்ல ஃபேன் இருக்கு பாத்துங்க. ஒரு பிஎல்டிசி ஃபேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4000 மதிப்புல ஃபேன் வேற 2000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 2 இயர்ஸ் வாரண்டியோட 5 ஸ்டார் ரேட்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம்.
வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃபர் வெறும் 2000 ரூபாய்க்கு பிஎல்டிசி ஃபேன் இது ரிமோட் கண்ட்ரோல்ல கிடைக்குது. ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன், சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், அந்த மல்டி செக்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லா செக்மெண்ட்ஸும் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா ஒரு 15 பிராண்ட் நம்ம ஸ்டவ் வச்சிருப்போம். ஸோ பிரீமியம் செக்மெண்ட் எல்லா பிராண்டுமே தான். மிக்ஸி, கிரைண்டர், அந்த அயன் பாக்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. மிக்ஸி எடுத்தாலே 300 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு இருக்கோம். கிரைண்டர் எடுத்து 500 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் எடுத்தீங்கன்னா 2000 எக்ஸ்சேஞ்ச் எடுத்துருக்கோம். ஃப்ரிட்ஜ் எடுத்து 2000. ஏசி எக்ஸ்சேஞ்ச் எடுத்தீங்கன்னா 5000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆன் சைட் வாரண்டி, டைரக்ட் டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான். கம்பெனிங்க எந்த ப்ராடக்ட் வந்து இப்போ அயன் பாக்ஸ் எடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 2 வருஷம் பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துருவேன். சரிங்களா? நம்ம மெயின் சர்வீஸ் பேக்கப் தான். சர்வீஸ் பேக் தான் எங்களோட சேல்ஸே. அந்த பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு. இது இல்லாம ஃபர்னிச்சர் இருக்கு. பீரோ 6 அடி பீரோலாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 7490 ரூபாய்க்கு 6 அடி பீரோ இருக்கு. ஒரு கட்லு, பெட்டு, பில்லோ, பெட்ஷீட், ஃபுல் சுல் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் காம்போ செட் வந்து பாத்தீங்கன்னா 27,000 காம்போ 20,000 கொடுத்துருக்கோம். நிறைய காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க நேரில் வரும்போது டேரக்டா விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஸோ ஷோரூம் டேரக்டா விசிட் பண்ணுங்க. ஸோ இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு, மறந்துடாதீங்க. சென்னைக்குள்ள இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு. நன்றி, வணக்கம்.